ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான ஒரு டிஷ்னு சொல்லலாம். கேரளா ஸ்டைல் உள்ளி வடை எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 கப் அதாவது பெரிய கப் அளவுக்கு பல்லாரி வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 பல்லாரி வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா உதுத்து விடுங்க, எல்லாம் தனித்தனியாக இருக்கணும் வெங்காயம். அதனால் இது மாதிரி நல்லா உதுத்து விட்டுட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நீங்கள் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கை விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா தண்ணி விடுற அளவுக்கு நல்லா நம்ம வந்து இந்த வெங்காயத்தை பிசைஞ்சிட்டே இருக்கணும் உப்பு போட்டு. இதுமாரி பிசைய என்ன ஆகும் அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாகிடும். அதை ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதிலே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தனி மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெங்காயம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இப்படி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வெங்காயம் நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்து உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈரமாக தான் இருக்கும். இப்போது நம்ம பச்சை மிளகாய், தனி மிளகாய்த்தூள், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நாம் வச்சுருக்க மைதா மாவை பாதியாக நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கும் போது உங்களுக்கு கரெக்டான பதம் தெரியும். இப்போது திரும்பவும் மாவை போட்டு பிசைய ஆரம்பிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் பிசையும் போது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆனியன் விட்ட தண்ணியே வந்து உங்களுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அந்த ஆனியனில் உள்ள தண்ணியோட சேர்த்து நல்லா மசிச்சு பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக நாம் மைதா மாவு, அதாவது நான் எடுத்து வச்ச 1 கப் அளவுக்கு மைதா மாவையும் இதில் நான் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த வெங்காயத்தோட ஈரத்திலே நல்லா மாவு பிசைஞ்சு வந்துடும். உங்களுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இருக்காது. அப்படியும் உங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம். நிறைய ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி ஊற்றாமே நல்லா கரெக்டான பதம் இந்த மாதிரி வந்துடும். நல்லா நீங்கள் அழுத்தி பிசையணும், கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வெங்காயத்தை நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சு ஊற வைக்கிறீங்க தெரியுமா, அதில் தான் அந்த தண்ணியே விடும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பேனை வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக விடணும்னு அவசியம் இல்லை, இது மாதிரி லைட்டாக விட்டாலே போதும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நாம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதில் கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. நல்லா இதை உருட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது. தண்ணி தொடாமல் இருந்திங்கன்னா கையில் நல்லா ஒட்டும். இப்போ இதை ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு நான் தட்டிட்டேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நாம் அந்த எண்ணெயில் போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு டைம் போடும்போதும் நீங்கள் தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி உருட்டி லைட்டாக உங்களோட கட்டை விரலால் இது மாதிரி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல வடை மாதிரி ஷேப் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நாம் அதை எண்ணெயில் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப டைம் எடுக்காது. இது வந்து குக் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். ஏன்னா வந்து நம்ம வந்து சேர்த்துருக்கிறது வந்து மைதா மாவு தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ ஒரு சைடு நல்லாவே குக் ஆகிருக்கு. நான் திருப்பி விடுறேன். எல்லாத்தையும் திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகணும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து அது நல்லா ஃபுல்லாக உள்ளேலாம் குக் ஆகி டேஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஆனால் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் நீங்கள் குக் பண்ணணும். ரொம்ப ஹையில் வச்சு செய்யவே கூடாது. இப்போ நீங்கள் வந்து மைதா மாவு இல்லை, நான் மைதா மாவு யூஸ் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடலை மாவு கூட அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்பயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் வந்து கேரளா ஸ்டைல் உள்ளி வடை அப்படிங்கிறது வந்து மைதா மாவில் செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டு இருக்குங்கிறதுனால நான் மைதா மாவில் செஞ்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகிடுச்சு. நல்லா ப்ரௌனிஷாக மாறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல கலர் வரணும், நல்ல ஸ்மெல் வரும் அந்த ஆனியன் வந்து உங்களுக்கு குக்காக. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா இருத்துருங்க. இது அதிகமாக எண்ணெய் குடிக்காது. உங்களுக்கு ரொம்ப தண்ணி அதிகமாக விட்டுருந்தீங்கன்னா மட்டும்தான் எண்ணெய் அதிகமாக எடுக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் எண்ணெய் அதிகமாக இருக்காது. இப்போது எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நல்லா ஆறட்டும். ரொம்ப சுட சாப்பிட முடியாது. கொஞ்சம் ஆற விட்டு ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, சாம்பார், இல்லை சாஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரளா ஸ்டைல் உள்ளி வடை எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.